அண்மை காலமாக மலையக பகுதிகளிலே மலையக பெருந்தோட்ட கம்பெனிகளால் தொழிலாளருக்கு எதிரான பல்வேறுபட்ட தாக்குதல் சம்பவங்கள், அவர்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட அநீதிகள் தொடர்பாக அதிகமாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. உண்மையில் இந்த சம்பவங்கள் இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சம்பவமாகவே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி காவத்தை நீலகாமம் பிரதேசத்திலே அங்கு ஒரு தொழிலாளி தனக்கான வீடொன்றை கட்டியிருந்த போது அந்த தோட்ட நிர்வாகம் தனியார் பாதுகாப்பு பிரிவை கொண்டு அந்த வீடுகளை உடைத்து அந்த தொழிலாளிக்கு எதிரான தாக்குதலையும் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த சம்பவத்தை அறிந்த உடனேயே சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நாங்கள் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தோம். எனவே சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட 6 மணித்தியாலத்துக்குள் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட 9 பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே அவர்கள் முன்னிலை செய்யப்பட்டார்கள். அந்த சம்பவத்தின் பின்பு சம்பந்தப்பட்ட பெருந்தோட்ட கம்பெனிக்கு எதிராக அமைச்சு மட்டத்திலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு தற்பொழுது அதோட நடவடிக்கைகள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாது பாதிக்கப்பட்ட 2 குடும்பங்களுக்கும் அதே போல அந்த தோட்டத்தில் இருக்கிற ஏற்கனவே காணி ஒதுக்கப்பட்ட 20 குடும்பங்களுக்கும் காணியை வழங்குவதற்கும் இந்த பெருந்தோட்ட கம்பெனி இணக்கம் தெரிவித்திருக்கிறது. எனவே காணி வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம். எனவே அடுத்ததாக இம்மாதம் 6ஆம் தேதி நுவரெலிய பெரிய மஸ்கலிய மொக்கா தோட்டத்திலே முகாமையாளரால் அங்குள்ள காவல் புரியும் ஒரு தொழிலாளி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாங்கள் அறிந்திருந்தோம். எனவே அந்த சம்பவத்துக்கு எதிராக போலீசார் உடனடியாக அந்த முகாமையாளரை கைது செய்திருந்தார்கள். பின்பு அவர் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அங்கும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதன் பின்பு நுவரெலியா மாவட்டத்தில் இம்மாதம் 7ஆம் தேதி டெல்மா தோட்டத்திலே அங்குள்ள முகாமையாளரால் அங்குள்ள தோட்ட தொழிலாளி ஒருவர் தாக்கப்பட்டார். உடனே தாக்கப்பட்ட பின்பு தொழிலாளி வைத்திய சிகிச்சைக்காக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தால் பின்பு போலீசார் அந்த முகாமையாளரையும் கைது செய்து அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தினார்கள். அங்கும் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். அதன் பின்பு ரத்தினபுரி பெல்மடுலே நாராங்கட தோட்டத்திலே அங்கு வசிக்கும் பிரஜையொருவர் தனக்கான வீடொன்றை கட்டிய பொழுது அங்குள்ள தனியார் முகாமையாளர்களால் அந்த வீடு உடைக்கப்பட்டது. இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக தலையீடு செய்து நான் அந்த சம்பவத்தை நேரில்